My dear friends, இந்த இனிமையான நாள்ல என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிளைய உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். My friend, ராஜா செந்தில்நாதனோட ஒரே மகன் ராஜா ரத்னகுமார் MBA. கிட்டத்தட்ட 150 கோடிக்கு ஒரே வாரிசு. என் பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் நடக்கும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடீஸ்வரங்களும் அதுல பேட்டி. ராஜா ராஜமாணிக்கத்தினுடைய நண்பன் மகனுக்கும் நிச்சயார்த்தம் நடந்தது. 2000 ஏக்கர் காப்பி தோட்டத்துக்கும் 15 மில்லுக்கும் சொந்தக்கார மாப்பிளை. அப்படி ஒரு நிச்சயார்த்தம் அது வரைக்கும் எந்த ஜமீனிலும் நடந்தது இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. நிச்சயார்த்தம் முடிஞ்சோடனே பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே போகணும்னு மாப்பிளை ஆசைப்பட்டாரு. அவன் இஷ்டப்படியே அவளும் அவன் கூட போனான். ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போய் மாப்பிள்ளை தன் நண்பனை அறிமுகப்படுத்துறேன்னு போய் சொல்லி வைரேகி கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி பண்ணான். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, என்ன அதுக்குள்ள அவசரம்? தாலி கட்டுறதுக்கு முன்னாலே ஒரு பொண்ணை தொடுறதுல தனி த்ரில்லே இருக்கு. பெரியவங்களே நீதான் என் மனைவியின் அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதை நாம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? இடியட். எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லையா கூப்பிட்டீங்களா? இல்லையா? ஷிட். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியா அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணா? இல்லையே. கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு பொண்ணையும் கட்டி பிடிப்பான். அப்பா, நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ள ஒரு கோடீஸ்வரன், கொஞ்சம் ஜாலியா வளர்ந்துருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுவான். ஒழுக்கமான பையனா பார்த்துதான் தன் பொண்ணுக்கு கட்டி வைக்கணுமே தவிர கல்யாணத்துக்கு பிறகு திருந்திடுவாங்கிற நம்பிக்கை எல்லாம் வச்சுக்க கூடாதுப்பா. 4 இடத்துல விசாரிச்சு ஏன் மாப்பிள்ள பாக்குறாங்க? அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்குதான். 4 இடத்துல விசாரிக்க அவ ஒண்ணும் குடிகாரனும் இல்ல, சூதாடியும் இல்ல. ராஜமாணிக்கம், அப்பா, அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் தான் என் மாப்பிள்ள. இந்த கல்யாணத்துக்கு யாராவது தடங்களா இருந்தீங்கன்னா என்னை யாரும் மனுஷனா பார்க்க முடியாது.